ஏன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கினேன், நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே நம்மக்கிட்ட வருவாங்க. அதுக்கப்புறமா சொந்த பந்தம், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கினேன். நான் எல்லாமே ஒரு விஷயத்த கற்றுக்கினேன் எல்லாமே இல்லை லைஃப்பில் நான். அதனால் சொல்லிவிட்டு இந்த லவ்ன்றது வந்து நம்மளுக்கு செட்டே ஆகாது. அது வந்து எனக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. எனக்கு நம்ம எவ்வளோ தான் கேர் பண்ணி உருகுனா கூட அவங்கெல்லாம் நம்ம உருகு தான் அவங்க ஓவராக பண்ணுவாங்க. அதனால் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இதுக்கப்புறமா இன்னும் இல்லை, ஜாலியாக ட்ராவலிங்காக நம்ம ட்ரீம் ஒன்றுன்னு சொல்லியிருப்பேன், வீடு கட்டணும்னு சொல்லிவிட்டு வீடு ஒன்று கட்டி முடிச்சுட்டு நம்மளுக்கோசரம் லைஃப் வந்து நம்ம லைஃப் பார்ட்னர் எப்போ அமைதோ அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு கம்முன்னு ஆகிட்டுங்க. எல்லாமே விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் ரிஸ்க்கு டென்ஷனு. நல்லா கரெக்டான பொண்ணு, நான் எல்லா பொண்ணுங்களும் தப்பாக சொல்ல வரல, கரெக்டான பொண்ணு வந்து நம்ம லைஃப்பில் அமைஞ்சதுன்னா வச்சுக்க, அதோட சந்தோஷம் லைஃப்பில் வேறு இன்னுமே இல்லை. நம்மளை புரிஞ்சுக்க தகுந்த மாதிரி, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க தகுந்த மாதிரி. எனக்கு தேவைப்படுறது வந்து நான் எல்லாமே அவள் தரணும், அவளுக்கு தேவைப்படுறது வந்து நான் எல்லாமே அவளுக்கோசரம் எல்லாமே பண்ணுவேன்னா அவளுக்கு பிடிச்சது செய்கிறது, எப்படி இருக்கணும் எல்லாமே நான் சேஞ்ச் ஆகிடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இருப்பேன். எவ்வளோ தான் சொன்னால் கூட புரியாது. அதனால சொல்லிவிட்டு சொல்கிறதே விட்டுட்டேன். கேட்காதவங்க வந்து நீ செட் ஆகலன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. அதனால் சொல்லிவிட்டு நம்மளும் சைலண்ட்டாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகலை, அவ்வளோதான். கடவுள் எப்போது நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்போ எடுத்துக்கலாம். அந்த பைக் கூட 8 வருஷமாக ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு 8 வருஷம் கொடுத்துக்கிறாருன்னா அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் சொல்லிவிட்டு நம்ம லைஃப் பார்ட்னரும் கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் கொடுப்பாரு நல்ல லைஃப்பை, அதை மட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஆகிட்டேன். நானும் நம்ம வேலையில் என்னவோ நம்ம வேலையை மட்டும் ஃபோக்கஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னாயிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டத்தை நம்ம சொல்லி கூட புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கேரக்டர் பொண்ணு நம்மளுக்கு தேவையே இல்லை. அந்த ஒரு சில பொண்ணு தப்பு பண்ணுறதுனால எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் சொல்கிறது சும்மா டைம் பாஸு. எவ்வளோ தான் சண்டை வந்தாலும் எவ்வளோ பண்ணாலும் செஞ்சாலும் கான்ஃபிடென்ட்டாக நிற்கணும். அது பேர் தான் லவ். சும்மா டைம் பாஸு, அந்த கேஸ்டடா இந்த கேஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸ்ட்டை வச்சு சாக்கு வச்சுன்னு கழட்டி விட்டு போயிடுறது. அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு.